ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்கேயோ 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 சிகரம் தாண்டி எல்லாம் இல்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? 17ஆம் சங்கீதம் அதில் இருக்கிற 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 17:7. 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 சிகரம் தாண்டி இல்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? 17:7 படிக்கலாம். உம்மை நம்புகிறவர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? நல்லா வாயை திறந்து உங்க கண்களை வசனத்தின் மீது பதிய வச்சு சொல்லுவோமா? உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க செய்கிறவர். சிலர் சொன்னாங்க நீங்க விளங்கவே மாட்டீங்கன்னாங்களே, நிச்சயமா அவருடைய அதிசயமான கிருபையை உங்க வாழ்க்கையில விளங்க செய்வார். சொல்றவன் 1000 சொல்லட்டும், உங்க வாழ்க்கை விளங்காதுன்னு சொல்றவங்க சொல்லட்டும், விளங்க போறது இல்லை, அவர் விளங்க பண்ண போறாரு. விடியற்கால வெளுப்பு போல உங்க வாழ்க்கைய பிரகாசத்துக்கு கொண்டு வருவார். அடுத்து என்ன பண்றாருன்னா, கண்மணியை போல என்னை காத்தருளும். 9வது வசனம், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். கண்மணியை போல காத்தருளுகிறவர், சட்டையின் கீழ் என்னை காப்பாற்றுகிறவர், வலது கரத்தினால் என்னை ரட்சிக்கிறவர், தப்புவித்து ரட்சிக்கிறவர், அதிசயமான கிருபையை எனக்கு விளங்க செய்கிறவர். அதனால் இந்த தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுனால எதை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொடியவன் அற்று போனான். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கொடி, உங்களை கெடுக்க நினைச்ச அந்த கொடியவன் அற்றுப்போனான். நீங்க அற்றுப்போக மாட்டீங்க, நீங்க பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற கொடியவனை ஏற்கனவே அவன் தலையை நசுக்கிட்டார். இயேசு பிசாசை விட ரொம்ப கம்மியான வல்லமை உடையவர். அல்லேலூயா. அப்படிதானே? பல நேரம் சூழ்நிலை நம்மளை என்ன சொல்லுதுன்னா, ஐயோயோ பிசாசு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வருவான், நீ நானும் ஆராதிக்கிறமே பரிசுத்த ஆவியானவர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருவார், அதனால இயேசுவை நம்பிடாத, அவர் வேகம் ரொம்ப குறைவு அப்படின்வாரு. இந்த தேகத்தில் பல நேரம் என்ன சத்தம் வரும்னா, அவர் வேகம் குறைவு அப்படின்ற சந்தேகத்தை இந்த தேகத்தில் பிசாசு கொடுப்பான். அவன் வேகமாக வந்தா அவனை விட 10,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடோடி உங்களையும் என்னையும் தூக்குற ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? தாக்குகிறவர்கள் அநேகர் இருக்கட்டும், உங்களை என்னையும் தூக்குகிற தெய்வம் நம் பக்கத்திலேயே இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை, பக்கத்தில் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நடப்பயணம் இல்லை, ஓட்டப்பந்தயம். அதுவும் என்ன ஓட்டப்பந்தயம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக்கை வச்சுட்டாரு. ஐயோ இவங்களை இப்படி பயன்படுத்துறாரு, அப்படியே இவங்க அப்படி இருக்கிறாங்களே இல்லை. எந்த பாதையில நமக்கு ஆண்டவர் நியமனம் பண்ணியிருக்கிறாரோ அந்த பாதையில ஓடி ஜீவகிரீடத்தை பெற்றுக்கிட்டா போதும். அதுக்கு தான் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு தவிர, கொடுக்காததை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. கொடுத்ததை நினைச்சுக்கு நம்ம கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அவங்கள ஆண்டவர் இப்படி பயன்படுத்துறாரு, அவங்களை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணுமோ கிறிஸ்துவுக்குள்ள அப்படி ஆசீர்வதிச்சு இருக்கிறார். அதனால கண்மணி போல காப்பாரு. நீங்க கொடி, அதனால கொடியவன் அற்று போனான். உங்களை பட்டு போக வைக்க அவனால முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே உங்களையும் என்னை ஒருத்தர் தூக்கிட்டாரு. சந்தோஷமா உங்களை உயர்த்தித்தான் மகிழ்வார். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று இந்த கூடுகையில், அப்பா